இது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு என்ன வகையான பலன்களை கொடுக்க போறதுன்னு பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். அவர் இப்ப பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்குள்ளேயே நுழைய போறார். அதே போல ராகு கேத்துக்கள் ராகு 9ஆம் இடத்திற்கு வரப்போறார். 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கும், கேத்துவானவர் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கும் வரப்போறார். சனி பகவானுடைய பயிற்சி இப்ப சமீபத்துலதான் நடந்திருக்கு. அவர் 9ஆம் இடத்துல இருந்து 10ற்கு நகர்ந்திருக்கிறார். உங்களுடைய கர்மஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு சனி பகவானவர் வந்திருக்கார். இப்ப இதோடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, குருவுக்கு திரிகோணத்துல ராகு, அதாவது ராகு குரு ரெண்டு பேரும் இந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல குருவுக்கு திரிகோணத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். குருவுடைய பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் மூணுத்துக்கும் படுறது. இதை விட வேற ஒண்ணுமே வேண்டாம். அதாவது குரு பார்க்கிங் கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை தோஷங்களாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல குருவுடைய பார்வை இருந்தாலே அவரால் எல்லா வகையான தடைகளையும் வென்று வாழ்வில் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்போ குரு உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்டா, அவர் பாதகாதிபதி. அதாவது உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்து அதிபதி. உங்களோட மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனூர்ல இருக்கிறதுனால அவரே உங்களுக்கு பாதகாதிபதி ஆவார். ஆனா குருவுடைய பலன் கொடுக்கிற விதம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, அவர் பாதகாதிபதினாலுமே இயற்கையிலே சுபர் அப்படிங்கிறதுனால அவருடைய சுப பலன்களை அவர் எந்த இடத்த பாக்குறாரோ அது மூலமா கொடுப்பார். இப்போ நான் சொன்னபடி ஒரு 6 விதங்கள்ல இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் குடும்பம், உங்களுடைய வருமானம், பெற்றோர்களோட குழந்தைகளோட உங்களுடைய வாழ்க்கை எப்படி போக போறது, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மிதுன ராசிக்காரர்கள் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சனி பகவானுடைய ஒரு கோர பிடியில இருந்தீங்க. அந்த ஒரு 4 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. அதுல இருந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு ப்ராப்பரான குடும்பமே அமையாதா, இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு ப்ராப்பரா இருக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்சவங்க இப்பதான் அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகி வந்திருக்கீங்க. நிறைய பேர் மறுமணத்திற்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மறுமணத்திற்கு முயற்சி செய்யலாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ மறுமணம் பிராப்தம் உண்டு. அதனால ஒரு நல்லது ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும், குடும்பத்தில் ஒரு புது வரவு உண்டாகும் கட்டாயமா. அப்போ நல்லபடியாக குடும்ப வாழ்க்கை நல்லா போகும், அதுல பிரச்சனை இருக்காது, குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான வருமானங்களும் நல்லபடியாக கிடைக்கும். ஆனா தந்தையாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. சனி உங்களுக்கு யாருன்னு கேட்டா அஷ்டமாதிபதியும் அவர்தான், பூர்வ புண்ணிய பாகியங்களை எடுத்து கொடுக்க போறதும் அவர்தான். அப்போ 8, 9ஆம் இடங்களுக்கு உண்டான சனி பகவான் அவருடைய சப்தம பார்வையா 7ஆம் பார்வையா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பார். இப்ப என்ன ஆகும்னா, வீடு ஏதாவது வாங்கலாமா, வாகனம் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னா அதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார். ஒரு ஆசையை காமிப்பார், இந்த பொருளை இதை வாங்கலாம் அப்படின்னு. பட் அதுக்கு போகும்போது அதுல ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும். அதனால நீங்க வீடு வாங்குற மாதிரி இல்ல வாகனங்கள் வாங்குற மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வருடத்தினுடைய முற்பகுதியில செய்ய வேண்டாம். அதுக்கு அப்புறமா பின்பகுதியில பண்ணுங்க. ஆனா கட்டாயமா உங்களுக்கு வாகனங்கள் அதெல்லாம் நீங்க ஒரு வருடத்துல வாங்கக்கூடிய யோகம் வரும். அதனால இப்ப அதுக்கு அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்தது உங்களுடைய வருமான பாவகம்னு பார்க்கும்போது அதுல அதாவது சனி பகவான் திரிகோணத்துல இயங்கினால் கூட உங்களுக்கு அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு அதுக்கு உண்டான ரெம்யூனரேஷன் கிடைக்க வச்சிருவார். அது ஒரு நல்ல ஒரு விதமா தான் நம்ம சொல்லணும். ஏன்னா செய்யற தொழில் எப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் அதுல போடுறோமோ, எவ்வளவு நேரத்தையும் உங்களுடைய எனர்ஜியும் அதுல ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு ஒரு புகழ் வார்த்தையா இல்லாம ஒரு பணமா அது கிடைக்கிறதுங்கிறது தானே முக்கியம். சோ அப்ப வருமான பாவகத்துக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிறைய பேர் சர்ஜரி எல்லாம் நடந்து அதுல இருந்து ஜஸ்ட் ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல உடம்புல ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரொம்ப பெருசா எந்த தொந்தரவும் பண்ணாது. ஜஸ்ட் உங்களுடைய அந்த உடம்புல கொழுப்பு தங்காமலும், அந்த ஃபேட்டி லிவர்னு சொல்ற மாதிரியான பிரச்சனைகள், உடம்புல சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள் உங்களுடைய ஸ்கின்ல தோன்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுல ஒரு சின்ன செக் வைப்பார் குரு பகவான். உடம்பு வெயிட் ஏறும். அதனால நல்ல உங்களுக்கு வேர்வை சொட்டுற மாதிரி நல்ல வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆரோக்கியம் நிலைத்திருக்கும். இப்பவே உங்ககிட்ட இருக்கிற அந்த சோம்பெல்லாம் போய் சுறுசுறுப்பு வந்தாச்சு. பட் ஸ்டில் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உடம்புல அந்த கொழுப்பு சேர்றதுலயும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய
காலகட்டம் இது. மெயினா லிவர் பாத்துக்கணும், லிவர் ஃபங்க்ஷன் பாத்துக்கணும். உடம்புக்கு ஒப்புக்காத அந்த உணவு வகைகள் அதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க. ஏன்னா குரு வந்து 6ல பார்க்கும்போது 6ஆம் இடத்துல ஒரு ஒரு குறுகின பார்வை கொஞ்ச காலத்துக்கு ஒரு கடகத்துக்கு வரும்போது 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு அதாவது நோய்க்குண்டான ஒரு விஷயத்த தூண்டி விட்டு அதுக்கு நிவர்த்தியும் கொடுப்பார். அப்ப வந்து உங்களுக்கு சின்ன கடன்கள் வாங்க வச்சு உங்களை ஒரு சொத்தும் வாங்க வைப்பார். அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு குறுகின காலத்திற்கு அவருடைய டிரான்சிட் இருந்தா கூட ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ஐ எம் ப்ரோன் டு திஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிச்சுன்னா அதுல நீங்க ஒரு கண் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த குடல் சம்பந்தமான தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது உங்களுடைய சொத்துக்கள் அதுல மூலமா சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல தகப்பனார் வழி சொத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஒண்ணு இது இருக்கும். அதுல வந்து ஏதாவது சொத்து தகராறு இருந்தது, சொத்து பாகம் பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே பிரிச்சு உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் உங்களுக்கு வரக்கூடியதற்கான ஒரு முன்னேற்றம் இதுல நடக்கும். இதுக்கெல்லாம் அது ஏதாவது லிட்டிகேஷன் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாக தீர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இது இருக்கு. அடுத்தது உங்களுடைய வேலை, தொழில், திருமணம் அந்த பாவகத்தை பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அவங்களுடைய கல்யாணம் நடக்கும். அதாவது புதுசா ஒருத்தரை மீட் பண்ணி இவங்கதான் எனக்கு வந்து தலையில ஒரு லைட் எரியுது, தலைக்கு மேல பெல் அடிச்சதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோடய நீங்க பார்த்து அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட சம்மதம் வாங்கி அதன் மூலமாக உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மணாளனோ இல்லாட்டி வாழ்க்கை துணைவியோ அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதனால அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதே போல முதல் திருமணம் தோல்வியில இருக்கு, அடுத்து நான் வந்து 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றேன், எனக்கு நல்ல வரன் அமையுமான்னு பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் உங்களுடைய மனதிற்கும் ஏற்றாற் போல ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது தொழில் எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, இங்கதான் வந்து சனி பகவான் கர்மகாரகன் போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். சோ அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா உழைப்பை கசக்கி பிழிஞ்சு எடுப்பார். உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணுவீங்க. ஆனா அதே நேரத்துல தொழில வந்து உங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கும் இல்லையா, அந்த தொழில் தர்மத்தினால் நீங்கள் உயர்வை எட்டுவீர்கள். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். உங்களுடைய தொழிலுடைய நீங்க செய்யற அந்த நேர்த்திக்காகவே உங்களுக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க சந்திக்க போற மனிதர்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு குணங்கள் உடையவர்களாகவும் நல்ல அந்தஸ்து உடையவர்களாகவும் அந்த மாதிரி இருப்பாங்க. சோ உங்களுக்கு தொழில்ல வந்து புது புது கான்டாக்ட் கிடைக்கும், புது புது ஆர்டர்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பேராசைங்கிறது இல்லாம நியாயமான வழியில நீங்க அதை இது பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் வந்து நீங்க உருவாக்கிக்கலாம் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது வந்து தெய்வ வழிபாடு என்ன எடுத்து நம்ம பண்ணலாம் இந்த காலத்துல அப்படின்னு கேட்டா, பொதுவா நீங்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அது பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா திருமண கோலத்துல இருக்கக்கூடிய சிவன் பார்வதி அவங்கள வந்து நீங்க தரிசனம் பண்றது நல்லது. இப்போ இதுல வந்து சித்திரை மாதம் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த வைபவத்தை வந்து முடிஞ்சா நேர்ல பாருங்க. இல்லாட்டி அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் உமா மகேஸ்வரன் பார்வதி தேவி அவர்களுடைய அந்த திருமணம் சிவன் பார்வதி திருமண வைபவத்தை நீங்கள் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை கொடுத்து தடங்கல்களை நிவர்த்தி செய்யும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க பண்ணணும். அப்புறம் நீங்க உங்க ஊர்ல இருக்கிற உங்க குடும்பத்துக்குன்னு இருக்கிற பெண் தெய்வ வழிபாட விடாம எடுத்து பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு சேர்க்கும். பொதுவா பார்க்கும்போது மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு இந்த ஒரு வருடத்துல சனி அங்கேயேதான் இருக்க போறார். ராகு கேதுக்கள் அவங்களுடைய பொசிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதகம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா 9ல் ராகு 3ல கேது அப்படின்னு சொல்லும் போது கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா ஒரு 2-3 தடவை உங்களை செய்ய வைப்பார். அது வந்து கொஞ்சம் நல்ல புத்தி கூர்மையை கொடுப்பார். ஆனா அதே சமயத்துல உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை வந்து நீங்க லூஸ் பண்ணாம 2 தடவை செஞ்சேன் எனக்கு வந்து என்னடா அது சரியாவே ஒன்னும் ஒத்து வரலையே அப்படின்னு நீங்க வந்து கிவ் அப் பண்ணிடாம அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும். மனசு அதைரியப்படாம இருக்கணும். அதே போல சின்ன சின்ன டிராவல்ஸ் எல்லாம் நிறைய வந்து அதை எடுத்துக்கோங்க. அதை நீங்க போஸ்ட்போன் பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு இப்போ உத்தியோக நிமித்தமோ இல்லைன்னா உங்களுடைய வியாபாரத்திற்காகவோ 2-3 தடவை போய் அலைஞ்சுதான் அதை முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா மனம் தளராம நீங்க பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துல அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். இப்போ வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே வந்து இப்ப ராகு குரு இவங்க இருக்கிற இந்த பொசிஷன் படி உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. அப்போ அங்கேயே வந்து உங்களுக்கு ஏதாவது பாவகிரகங்கள் இருந்தாலும் சுபகிரகங்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து புத்திர பேருங்கிறது இந்த வருஷம் கன்ஃபார்ம்டா இருக்கும். நிறைய நாட்களாக குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கிறவங்க வந்து இப்ப சில பேர்லாம் வந்து இந்த IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கு எல்லாம் ட்ரை பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம்
ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அதை திருப்பி நம்ம இது பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் இது ஃபெயில் ஆயிடுத்து அந்த மாதிரிலாம் வெயிட் பண்றவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயமாக உங்களுக்கு அது புத்திர பேருங்கிறது கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. ஏன்னா நிச்சயமா உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க பரிசீலனை பண்ணிட்டு எந்த டைம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ஆப்டா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா கோல்சார கிரகங்கள்ங்கிறது என்னன்னா நமக்கு நடக்க இருக்கக்கூடிய பலன் தசாபக்திக்கு ஏத்த மாதிரி இதுடைய பொசிஷனையும் நம்ம ஜஸ்ட் அதை ஓவர்லாப் பண்ணி பார்க்கணும். நம்ம அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது பொருத்தமானதாக இருந்ததுன்னா இந்த டைம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கட்டாயமா 100% சக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால இந்த அளவு புத்திர ஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுல யாருக்காவது சின்ன சின்ன டிஃபெக்ட் இருந்தா கூட இந்த நேரங்கள்ல நீங்க நேச்சுரலாவே உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு. இப்போ இல்ல சில மெடிகேஷன் மூலமா தான் எங்களுக்கு அது இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுடைய சுயஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. கட்டாயமா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. திருமண பாக்கியம் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்ட காலம்லாம் போயாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் முதலீடுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். சொத்து வாங்குறது எல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். நன்றி.